ஒரு காலத்தில் ஒரு சிறிய நகரத்தின் எல்லையில் ஒரு ஏழை பிச்சைக்காரன் வாழ்ந்து வந்தான். தினமும் காலையில் நகருக்குள் சென்று பிச்சை எடுப்பது அவனது வழக்கம். அவன் கடவுள் மீது அதிக பக்தி கொண்டவன். தினமும் கோவிலுக்குச் சென்று கடவுளிடம், கடவுளே, நீ என்னை நேரில் வந்து சந்திக்க வேண்டும், என்னுடைய துயரங்கள் உனக்கு தெரியாதா என்று உருக்கமாக வேண்டிக் கொள்வான். அன்று ஒரு நாள் பிச்சைக்காரன் வழக்கம்போல் கோவிலில் வேண்டிக் கொண்டிருந்தபோது ஒரு சந்நியாசி அங்கே வந்தார். சந்நியாசி பிச்சைக்காரனை பார்த்து, நீ ஏன் தினமும் இவ்வளவு ஆவலுடன் கடவுளை அழைக்கிறாய் என்று கேட்டார். பிச்சைக்காரன், நான் மிகவும் ஏழை, என் துயரங்களைச் சொல்லவும் அவரிடம் உதவி கேட்கவும் தான் என்றான். சந்நியாசி சிரித்துக்கொண்டே, சரி, நான் உனக்கு ஒரு வழி சொல்கிறேன். இன்றிலிருந்து நீ பிச்சை எடுக்கப் போகும்போது நீ சந்திக்கும் முதல் 3 பேருக்கு உன் கையில் இருப்பதை பகிர்ந்தளி. அதைச் செய்தால் நீ அழைக்கும் கடவுள் நிச்சயமாக ஒரு நாள் உன்னை வந்து சந்திப்பார் என்றார். பிச்சைக்காரன் குழப்பமடைந்தாலும் சந்நியாசியின் வார்த்தைகளில் ஒரு நம்பிக்கை இருந்தது. சரி சாமியாரே, நீங்கள் சொன்னபடியே செய்கிறேன் என்று உறுதியளித்தான். அன்றிலிருந்து பிச்சைக்காரன் தினமும் தான் பிச்சை எடுத்த பணத்திலோ அல்லது உணவிலோ ஒரு பங்கை மற்றவர்களுக்கு கொடுக்க ஆரம்பித்தான். 3 சந்திப்புகள். சிறு குழந்தை. ஒரு நாள் பிச்சைக்காரன் காலையில் பிச்சை எடுத்து முடித்துக்கொண்டு திரும்பும்போது வழியில் ஒரு பசியுடன் இருந்த சிறு குழந்தையைக் கண்டான். அந்த குழந்தையின் கண்களில் வறுமையின் வாட்டம் தெரிந்தது. பிச்சைக்காரனின் கையில் இருந்த ரொட்டியில் பாதியை அந்த குழந்தைக்கு கொடுத்தான். குழந்தை சந்தோஷத்துடன் அதை வாங்கிச் சாப்பிட்டது. குழந்தை பிச்சைக்காரனை பார்த்து, நன்றி பெரியவரே, நீங்கள் இன்று என் கடவுள் போல் வந்தீர்கள் என்றது. மற்றொரு நாள் பிச்சைக்காரன் வெயில் நேரத்தில் ஒரு மரத்தடியில் ஓய்வெடுத்துக் கொண்டிருந்தான். அப்போது ஒரு முதியவர் தாகத்துடன் வந்து, எனக்கு குடிக்க தண்ணீர் கிடைக்குமா என்று கேட்டார். பிச்சைக்காரனிடம் ஒரு குவளை நிறைய தண்ணீர் மட்டுமே இருந்தது. அதை முழுவதுமாக அந்த முதியவருக்கு கொடுத்தான். முதியவர் தண்ணீர் குடித்து முடித்துவிட்டு, என் தாகத்தை தணித்தாய், இவ்வளவு தாராள மனமுள்ள நீதான் என்னுடைய கடவுள் என்று சொல்லி வாழ்த்தினார். சில நாட்கள் கழித்து தெருவில் ஒரு கூலியாள் ஒரு பெரிய மூட்டையை சுமக்க முடியாமல் திணறிக் கொண்டிருந்தார். பிச்சைக்காரன் அவரிடம் சென்று, நான் உங்களுக்கு உதவட்டுமா என்று கேட்டு அந்த மூட்டையை சுமந்து செல்ல உதவினான். கூலியாள் வியப்புடன், நீங்கள் பிச்சைக்காரர் இல்லையா, ஏன் எனக்கு இவ்வளவு சிரமப்பட்டு உதவுகிறீர்கள் என்று கேட்டார். பிச்சைக்காரன், பிறருக்கு உதவுவது மனதுக்கு நிம்மதி தருகிறது என்றான். கூலியாள் நன்றி சொல்லி, நீண்ட நாட்களாக கஷ்டப்பட்டுக் கொண்டிருந்தேன், இன்று நீங்கள் வந்து உதவியது நீங்கள் கடவுளின் தூதுவர் போல உணர்கிறேன் என்றார். அன்று இரவு பிச்சைக்காரன் கோவிலுக்கு வந்தான். கண்களில் நீர் வழிய, கடவுளே, நான் எல்லோருக்கும் உதவி செய்துவிட்டேன், ஆனால் நீங்கள் மட்டும் இன்னும் என்னை சந்திக்க வரவில்லையே என்று முறையிட்டான். அப்போது வானிலிருந்து ஒரு குரல் கேட்டது. அன்புள்ள பக்தனே, நான் உன்னை சந்திக்க 3 முறை வந்தேன். முதல் முறை நான் பசியால் வாடும் குழந்தையாக வந்தேன், நீ எனக்கு உணவு கொடுத்தாய். 2ஆம் முறை நான் தாகத்துடன் வந்த முதியவராக வந்தேன், நீ எனக்கு தண்ணீர் கொடுத்தாய். 3ஆம் முறை நான் சுமையை சுமக்கும் கூலியாளாக வந்தேன், நீ எனக்கு உதவி செய்தாய். நீ தினமும் என்னை கோவிலுக்குள் அழைத்தாய், ஆனால் நான் உன்னை சந்திக்க வெளியே மனிதர்களின் வடிவில் வந்தேன். நீ என்னை கண்டுகொள்ளவில்லை என்றாலும் எனக்கு நீ உன் தர்மத்தைச் செய்தாய், அதுவே போதும். நான் எப்போதும் உன்னுடனேயே இருப்பேன். இதை கேட்ட பிச்சைக்காரன் ஆனந்த கண்ணீர் விட்டான். கடவுள் கோவிலில் மட்டும் இல்லை, அவர் நாம் உதவி செய்யும் ஒவ்வொரு உயிரிலும் இருக்கிறார் என்பதை உணர்ந்து மன நிம்மதியுடன் வீடு திரும்பினான்.